ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னிலேருந்து கேட்டுக்கான சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ப்ராப்ளத்தில் ஒரு கொஸ்டின் பார்ப்போம், டெய்லியும் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, A and B are given such that P of A union B equal to 3/4, P of A complement equal to 2/3, P of A complement intersection of B equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஒரு வென் டயக்ராம் போடணும். ஸோ அந்த வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் ஆஃப் பி ஈக்குவல் டு 3/4. இது ஏ யூனியன் ஆஃப் பியா, ஸோ இது 3/4. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பி ஆஃப் ஏ டேஷ். பி ஆஃப் ஏ டேஷ்னா ஏவை தவிர இருக்கு எல்லாமே ஷேர் பண்ணணும். ஸோ ஏவை தவிர எல்லாமே ஷேர் பண்ணால் இது பி மட்டும் இருக்கும், இது மட்டும் இருக்குமா, ஸோ இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். இது என்னது, இது 2/3 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு பேசிக் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் இ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி என்னது 3/4 கொடுத்துட்டாங்க. ஓகே, பி ஆஃப் ஏ தெரியுமா? பி ஆஃப் ஏ தெரியாது. ஸோ பி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் a complement b எழுதிக்கலாமா? 1 minus p of a complement என்னது 2/3. ஸோ 2/3 போட்டோம்னா என்ன வரும், p of a வந்து 1/3 வரும். ஸோ இங்கே 1/3 போட்டுக்கலாம். ப்ளஸ் p of b அதான் கண்டுபிடிக்க போகிறோம், p of b கண்டுபிடிக்க போகிறோம், மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் b வந்து 1/4. ஸோ இப்படி போட்டா அப்படின்னா p of b என்ன வரும் அப்படின்னா, இங்கே 1/4ன்னு இது இங்கே ப்ளஸ் ஆச்சுன்னா 1 வரும், 1 மைனஸ் 1/3 போட்டால் 2/3 வரும். ஓகேவா? p of b கண்டுபிடிச்சாச்சா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பி ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் என்னன்னு கேட்டுருங்க. ஸோ இந்த வென் டயக்ராம் வாங்க. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன், ஸோ ஏ இன்டர்செக்ஷனுங்கிறது என்னது, இந்த லைன். ஓகேவா? அதுக்கும் பிக்கும் உள்ள ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இப்படி எழுதலாமா? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி எழுதுங்க. அந்த பி ஆஃப் பியில் இந்த பி ஆஃப் ஹோல் பியில் வந்து இதான் பி ஆஃப் ஹோல் பியில் வந்து இதை மட்டும் டெலிட் பண்ண போகிறோம். இது டெலிட் பண்ணிட்டா இருக்கிறது தான் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ பி ஆஃப் பி என்னது 2/3 மைனஸ் எதை இன்டர்செக்ஷன் வந்து 1/4. ஸோ இந்த 1/4 வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். என்ன வரும், 8 போடலாமா? 8 மைனஸ் 3 டிவைட் பை 12 எல்சிஎம் எடுத்தா. ஸோ ஆன்சர் வந்து 5/12. தேங்க்யூ.